அனைத்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாட்டை துரைமுருகன் அவர்கள் சீமான் அவர்களுக்கு புதிய பிரச்சார வேன் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. அதை குறித்து அந்த காணொலி மூலியமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீமான் அவர்கள் ரொம்ப கடினப்பட்டு உழைப்பை கொட்டி சீமான் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதெல்லாம் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்காக தான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த தூய அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த மக்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்கிற ஒரு கருத்தம் தான் அண்ணன்ட்ட இருக்குது. ஆனால் அண்ணன் சீமான் அவர்களோட உடல்நிலையை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ரொம்ப மோசமான வெயில் அடிச்சுட்டு இருந்துட்டு இருக்கு. ஆனால் அண்ணன் அவர்கள் அதெல்லாம் பார்க்காம ஒவ்வொரு இடங்களிலுமே 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறது எப்படின்னு தெரியல. இந்த நிலையில் சாட்டை துரைமுருகன் சீமான் அவர்களுக்கு ஒரு வேன் ஒன்று கொடுத்துருக்காரு, பரிசும் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த பரிசு ரொம்ப நெகிழ்ச்சி தர விஷயமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வண்டியில் சீமான் அவர்களுக்கு ஏசி போட்டு உள்ளே படுக்கிறதுக்கு இடம் முதற்கொண்டு எல்லாமே போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அந்த வண்டி சீமான் அவர்களுக்கு சாட்டை தமிழ் பரிசாக வழங்கியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது சீமான் அவர்களுக்கு இல்லை, கட்சிக்கு வழங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எனவே சீமான் அவர்கள் ஒரு வாட்டி காரில் ஏறி மாறி மாறி போய் ஒவ்வொரு இடத்துலையும் பேசணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த வண்டியிலேயே படுக்கை வசதிகள் இருக்கிறதுனால சீமான் அவர்கள் இந்த வண்டியிலேயே படுத்துட்டு எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ராயபுரத்தில் நைட்டு பேசுகிறாரு, காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன் அவர் கன்னியாகுமரியில் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு ஒன்று இருக்குது. ராயபுரத்துலேருந்து அதாவது காஞ்சிபுரம் வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுன்னா அவர் நைட்டாக கன்னியாகுமரிக்கு போய் காலைல 10 மணிக்கு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு ஒன்று இருக்குது. கடைக்கு ராயபுரம் அதாவது தமிழ்நாடு கடைசி ராயபுரம், அந்த தமிழ்நாட்டோட கடைசியில் இருந்து அந்த எண்டுக்கு போகிறார் அப்படியும் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எனவே அந்த மனிதரை தோக்க விட்டிங்கன்னா நீங்கள் யாரை வெளில வைக்க போகிறீங்கன்னு தெரியலை. ஏசிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு மக்களை கீழே விழ வைக்கிற அரசியல்வாதிகளையா, இல்லைன்னா ஏசிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகளையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.